ஆஸ்திரேலியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை ஈடுகட்ட முடியாமல் சிரமப்படும் குடும்பங்களுக்கான புதிய உதவியை அரசாங்கம் அறிவித்துள்ளது. விலைவாசி உயர்வு பல குடும்பங்களை பாதித்து வரும் நிலையில் பயணம், மருந்துகள், எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்ற அன்றாட செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தொழிற்கட்சி அரசாங்கம் கூறியுள்ளது. அரசாங்கத்தின் புதிய நடவடிக்கைகளின்படி 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் மில்லியன் கணக்கான தொழிலாளர்கள் அதிக ஊதியம் பெறுவார்கள். தேசிய வாழ்க்கை ஊதியம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச ஊதிய உயர்வுகள் மூலம் சுமார் 2.7 மில்லியன் மக்கள் 4% வரையான ஊதிய உயர்வை பெறுவார்கள். இதனால் முழுநேர ஊழியர்கள் ஆண்டுக்கு 900 பவுண்ட்ஸ் முதல் 1500 பவுண்ட்ஸ் வரை அதிகமாக சம்பாதிக்கலாம். இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை நிர்வகிக்க உதவும். அத்துடன் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளில் தொடர்ந்து கட்டண உயர்வுகள் முடக்கப்படும். மேலும் இங்கிலாந்தில் மருந்து சீட்டு கட்டணங்களும் 10 பவுண்ட்ஸுக்கும் குறைவாகவே இருக்கும். இதனால் மருந்துகள் குறைவான விலையில் கிடைக்கும். இதேவேளை ஏப்ரல் மாதம் முதல் வீடுகளுக்கான எரிசக்தி கட்டணங்களும் 150 பவுண்ட்ஸ் வரையில் குறைவடையும். அத்துடன் ஓய்வூதியதாரர்கள் மாநில ஓய்வூதியத்தில் 4.8% அதிகரிப்பு அடிப்படையில் வாரத்துக்கு 241.30 பவுண்ட்ஸுகளை பெறுவார்கள். மேலும் யூனிவர்சல் கிரெடிட்டில் 2 குழந்தைகள் என்ற வரம்பு நீக்கப்படும். இதேவேளை வேலை செய்யும் பெற்றோர்கள் வாரத்திற்கு 30 மணி நேரம் வரை இலவச குழந்தை பராமரிப்பு மற்றும் இலவச காலை உணவு ஆகியவற்றை பெறுவார்கள். இதனால் குடும்பங்கள் ஆண்டுக்கு 7500 பவுண்ட்ஸ் வரையான தொகையை சேமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.